அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 22 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 24 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 34 உள்ளது. அடுத்தது அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 20 உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. மேலதிகமாக ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 70 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 280 ரூபாய் 16 இலங்கைக்கு 954 ரூபாய் 10 வழங்கி இருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும்போது மறக்காமல் வெளியேறதுக்கு முன்னாடியே பற்று சீட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேங்குடைய பேர்லேருந்து டீட்டெயில்ஸ்லேருந்து அதே போல் சொன்ன ரேட் வரைக்கும் கரெக்டாக இருக்காதுன்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லோலோ எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்றதால் பல பகுதிகள்லையுமே ஸ்பெஷலான ஆஃபர்கள் தரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல் ஷஃபா, யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஃபில்ஸ் ஒரு லாபமாக இருக்கும். அதே போல் ARY எக்ஸ்சேஞ்ச் சில நேரங்களில் 750 ஃபில்ஸ் வரைக்கும் கட்டணம் அறவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலும் 1/2 தினார் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது கட்டணங்கள்லேயே. அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் அதிகம் பழங்கக்கூடிய பகுதி குவைட் சிட்டி, ஃபேஹில், ஜெலேப் ஷோ, கைதான், ஃபர்வானியா, அதே போல் மாலியா, முர்காப், அதே போல் மங்காஃப், மஹபூலா இந்த மாதிரி பகுதிகள்லையும் பெஸ்ட்டான நல்ல ரேட்டுகள் ஜஹரா சிட்டி வரைக்கும் நல்ல ரேட்டுகள் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் வழங்குறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்வாங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 106 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 791 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 29 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 475 ஃபேல்ஸ். தங்கத்துடைய விலை மறுபடியும் உச்சத்தை தொடுது. 24 கேரட் 30 தினார் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இராணுவ அதிகாரிகள் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துறதுல பெதுன் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய பிரச்சனையே உருவாகும் போல தெரியுது. அதே போல இதோ போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பல நபர்கள் நேற்றைய தினம் குவைத்தில். அதே போல இதோ கேரேஜ்களில் அதிரடியான சோதனை, சுற்றுவளைப்பு தீவிரம், கைதும் தீவிரம்.
அதே போல இதோ புதிய ஹுண்டாய் வண்டிகளுடன் பாதுகாப்பு படை, ரொம்ப கவனமா இருங்க, G90 வராங்க. அடுத்ததா உள்துறை அமைச்சகம் அதிரடி உத்தரவு, தண்ணீர் பந்துகளை வீசினா சோழி முடிஞ்சது, வித்தாலும் சோழி முடிஞ்சது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலையாளர் பெதர் அல் அமரா, அடுத்த செவ்வாய்க்கிழமை குவைத்தை ஒரு துருவ குளிர் அலை தாக்கும், ஒரு வாரம் நீடிக்கும், வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸை நெருங்குகிறது. இது ரமதான் முதல் வாரத்துக்கு பிறகு லேசான ஆடைகளை அணிவது சிறந்ததாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல பார்த்தீங்கன்னா அதன் வானிலை வசந்தம் போன்றதாக இருக்கும், பகலில் வெப்பம் மற்றும் இரவில் சற்றும் குளிராக இருக்கும், மேலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் காலநிலை மாற்றம் எப்படி வேணும்னாலும் மாறலாம், தயாராக இருங்க. எது எப்படியோ இரவு நேரங்களில் குளிருடைய தன்மை அதிகமாக இருக்கும் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு லீவில் போகிறவங்களும் மறக்காமல் ஜேக்கெட்டோட போங்க. குவைத் சிட்டி பக்கமெல்லாம் குளிர் காற்று வீசுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. الموجة الباردة وانخفاض ملحوظ في درجات الحرارة تقترب من الصفر المئوي في المناطق الصحراوية ساعات الليل المتأخرة، متوقع أن تستمر معانا لمدة أسبوع، وبعدها تنتهي هذه الموجة مع تحول الرياح إلى الجنوبية الشرقية، وتدخل علينا الحرارة والرطوبة من البحر، فتعتدل الحرارة ويخف علينا البرد. ومتوقع إن شاء الله أن تستمر معانا الموجة الأسبوع الأول من رمضان، وبعدها راح نحول على الملابس الخفيفة وفيها برودة خفيفة بالليل وحرارة بالنهار. هذه أجواء رمضان المتوقعة خلال الفترة القادمة. والله. வழக்கறிஞர் ஒருவரை மிரட்டியதற்காக ஃபவாஸ் அல் காதிரி எனும் குவைத் குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 தினார் அபராதமும் விதித்தது குற்றவியல் நீதிமன்றம். அல் காதிரியுடன் பங்கேற்றதற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் குடிமகளை விடுதலை செய்தது. லோயரை மிரட்டினா இதுதான் தண்டனை. அதே போல தன்னுடைய மனைவியின் தொலைபேசியை ஹேக் பண்ணிய நபருக்கு நடந்த விபரீதம். தனது மனைவியின் கையடக்க தொலைபேசியை அத்துமீறி ஊடுருவிய குற்றச்சாட்டின் பேரில் குடிமகன் ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 3000 தினார் அபராதமும் விதிக்கப்பட்டது. சிவில் வழக்கு தகுதியான நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டதன் பிறகு வழக்கறிஞர் சாத் அல் துவேகின் வாதத்துக்கு பிறகு இந்த தண்டனை நிரூபணமானது. யாருடைய போனையும் அத்துமீறி நுழைய முடியாது, அப்படி நுழைஞ்சால் தட்ஸ் ரூல்ஸ். உள்துறை அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இதோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எதிர்வரும் இந்த நாட்டின் விடுமுறை காலத்தில் தேசிய கொண்டாட்டங்களின் போது நீர் பலூன்களையோ அல்லது வாட்டர் துப்பாக்கிகளையோ பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல விற்பனை செய்வதும் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடுமுறை காலம் முடியும் வரைக்கும் அந்த துப்பாக்கிகளோ அல்லது பலூன்களோ விற்க முடியாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பக்காலாக்கல்ல கடைகளில் இந்த மாதிரி பலூன்கள் துப்பாக்கிகளை வச்சுருக்கீங்கன்னா இப்போதைக்கு அதை உள்ளே எடுத்துருங்க, மறைச்சி வச்சுருங்க. ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் விற்பனை செய்கிறதுக்காக ஷோவில் வச்சுருந்தாலும் இட்ஸ் அஃபென்ஸ், அதனால் ரொம்ப கவனம். அதே போல் இதோ 56 கிலோகிராம் போதைப்பொருள் மற்றும் 27,000 போதை மாத்திரைகள், இது போன்ற பல போதைப் பொருட்களோட சிக்கியிருக்கிறாங்க. 5 பேர் ஒரு குழு, அதே போல் 2 பேர் இன்னொருத்தர் தனியான போதைப் பொருள் மாஃபியா சிக்கி இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மதுபான கும்பல் போதைப் பொருள் கும்பல் தொடர்ந்துமே சிக்கிறது வழக்கமாகிடுச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நெருங்கும் போது தான் வெளிநாட்டவரை டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோ ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பு. உள்துறை அமைச்சகத்தின் இந்த சுற்றி வளைப்பில் சில ஸ்போர்ட்ஸ் கார்களுக்கு அந்த சைலன்சர், ரொம்ப சத்தமாக கேட்குற சைலன்சர் பூட்டி கொடுக்கக்கூடிய சில கேரேஜ்களை சீஸ் பண்ணி அதில் வேலை செய்த தொழிலாளர்கள் ஒரு சிலரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேரேஜ்களில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம், எக்காரணத்தை கொண்டும் சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க. ஈடுபட்டால் இப்படி கைது பண்ணப்படுவீங்க.
அடுத்த முக்கியமான தகவல் இதோ G90 ஹவுண்டாய் வண்டி இப்போது புதுசாக போலீஸ் அதிகாரிகளுடைய கைக்கு போயிருக்குது. யார் யார் எந்த நேரத்தில் எந்த ரூட்டில் எப்படி வருவாங்கன்னே தெரியாது. இனி வரும் நாட்களில் பாதுகாப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் அதிகாரிகள் எந்த சமயத்தில் வேண்டாலும் உங்களை சுற்றி வளைக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தவறான எந்த வழிகள்லையும் போகாதீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 2 ஆர்மி அதிகாரிகள் வந்து மருத்துவ சிகிச்சையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. 2 பேர் வந்து உயிரிழந்து இருக்கிறாங்க. இந்த இராணுவ அதிகாரிகளில் முக்கிய புள்ளிகள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் இப்போதைய சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெதூன் நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் இவனுங்களெல்லாம் ஆர்மிக்குள்ளே எடுத்தது, சட்டவிரோதமாக காசை கொடுத்து இவனுங்களை ஆர்மிக்குள்ளே வந்துட்டு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் வெளியாகி இருக்குது. இந்த சுலைபியா, தைமா, ஜஹரா சைட் அடுத்தது இந்த சுலைபியா பக்கமெல்லாம் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த பெதூன்கள் எங்கே போனாலும் அவங்களுடைய அட்டகாசத்தை காட்டத்தான் செய்கிறாங்க. இந்த துப்பாக்கிச்சூடில் இதுவரையிலேயும் பலரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாமே பெதூன்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதோ ஜனாசா நல்லடக்க காட்சிகள்.
நேரத்தில் எந்த மாதிரியான ஆட்டத்தை காட்டுவாங்கன்றதே தெரியலை. இந்த பெதூன்களை கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக இட போடவே கூடாது. உங்களுக்கே தெரியும், பல விடயங்கள் பல சம்பவங்களை நீங்களே பார்த்துருக்கீங்க, எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்பீங்க. இந்த ஜஹரா, உமுல் ஹைமான், சபாஹல் அஹமட், அதே மாதிரி இந்த சாதில் அப்தல்லா, ஜாபர் அல் அஹமட், இந்த மாதிரி பகுதி, சுலைபியா, தாய்மா, நசீம், எத்தனை பகுதிகள், எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு நசராணிகள் இருக்கத்தான் செய்து. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. யாரோடையும் வம்பு தும்பு சண்டைக்கு போயிடாதீங்க மக்களே. அதே போல் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் பாதுகாப்பு சோதனைகள். அதனால் தயவு செய்து இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாயிருங்க. எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு சோதனைகள் நடக்கக்கூடிய இடங்களில் அக்காம இல்லாமல் மட்டும் போயிடாதீங்க. அதே போல் இனி வரும் நாட்களில் பல இடங்கள்லையும் சுற்றி வளைப்புகளும் இருக்கும், அதே மாதிரி செக் பாயிண்ட்களும் இருக்கும். தேசிய தின கொண்டாட்டங்கள் முடியும் வரைக்கும் பாதுகாப்பை டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 ஃபிக்ஸட் செக் பாயிண்ட் கூட போட போகிறதா நேற்றைய தினம் தெரிவிச்சிருந்த செய்தியில் கூட பார்த்துருப்பீங்க. தயவு செய்து இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.